இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், எகிப்து அதே போன்று காசா எல்லை, அதை தாண்டி எகிப்தினுடைய இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் ஈஜிப்ட் கடந்த சில நாட்களாக தங்களுடைய இராணுவத்தை குவித்து வருகிறது. குறிப்பாக ஈஜிப்டினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பங்கர்களில் ஏவுகணைகள் சேமிக்கப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக இதுவரைக்கும் கெய்ரோவில் இருந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வரல. ஈஜிப்டினுடைய அரசாங்கம் எந்த விதமான தகவல்களையும் சொல்லாத நிலையில் ஈஜிப்டினுடைய அதே போன்ற இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சினாய் மலையினுடைய பகுதிகளில் இருக்கிற சில இராணுவ தளங்களும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதிலே மேலதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால், தற்போது கத்தர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை தொடர்ந்து அரபு நாடுகள் அச்சம் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நின்று இஸ்ரேலை எதிர்ப்பதை தவிர்த்து விட்டு தங்களுடைய நாடுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதில் மட்டும், தங்களுடைய ஆட்சிகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதில் மட்டும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈஜிப்டும் தன்னுடைய நாட்டு எல்லையில் இராணுவத்தை குவித்துக் கொண்டு வருகிறது. திடீரென கத்தார் மேலே அட்டாக் பண்ணின மாதிரி ஈஜிப்ட் மேலேயும் ஒரு அட்டாக் நடக்குமாக இருந்தால், கத்தார் எப்படி ராஜதந்திர ரீதியில் அணுகியதோ அதுபோன்று ஈஜிப்ட் அணுகுவதா அல்லது இராணுவ ரீதியிலான முயற்சிகளை செய்வதா என்பதை அந்த நேரத்தில் தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் இம்மானுவேல் மக்ரான் தொடர்ந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டே வருகிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம், இந்த வீடியோவை சண்டேல நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் மண்டே திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அல்லாத ஐநாவினுடைய பொது சபையில் ஜெனரல் அசம்பிளியில் 10 நாடுகள் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனம் தான் நாடு, பாலஸ்தீனத்துக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. ஆனால் இஸ்ரேல நாடுன்னு எல்லாருமே ஒத்துக்கொண்டு இருக்கிற பட்சத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற இந்த அறிவிப்புகள் எவ்வளவு ஒரு நகைச்சுவையானது என்பதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இருந்தாலும் வேறு வழியே கிடையாது. பாலஸ்தீனத்தை ஐநாவினுடைய மன்றம் இதுவரைக்கும் தனி நாடாக மொத்தமாக செக்யூரிட்டி கவுன்சில் அங்கீகரிக்காத நிலையில் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த அங்கீகாரத்தில் வருகிற திங்கட்கிழமை கிட்டத்தட்ட 10 நாடுகள் ஒரே நேரத்தில் அங்கீகரிக்க இருக்கின்றன. இன்றைக்கு